ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், மலேசியாவிற்கு 18 லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட்களை விற்பனை செய்வதற்கு இந்தியா மற்றும் சவுத் கொரியா இடையே கடுமையான போட்டி நிலவி வந்தது. இந்த சூழ்நிலையில சவுத் கொரியாவின் FA-50 விமானத்தை மலேசியா தேர்வு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சில சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. ஆனா மலேசியா இன்னும் அதிகாரப்பூர்வமா எந்த விமானத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் சொல்லல. 90% சவுத் கொரியாவின் FA-50 விமானத்தை மலேசியா வாங்குவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பலரால் சொல்லப்பட்டு வந்தது. ஆனா தற்போது வெளிவந்திருக்க செய்தியை பார்க்கும் பொழுது மலேசியா சவுத் கொரியாவின் FA-50 விமானங்களை வாங்குவது கேள்விக்குறியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோல அப்படி என்ன சவுத் கொரியாவின் FA-50 விமானத்துக்கு பிரச்சனை, எதற்காக மலேசியா இந்த விமானங்களை வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலமா இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் வல்லரசு நாடுகள் மற்றும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய நாடுகளின் முகத்திரையை கிழித்து எறியும் வகையில இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் இம்போர்ட் செய்த விஷயத்துல திரு ஜெய்சங்கர் அவர்களின் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்தியாவின் நிலைப்பாட்டை தெளிவா நெத்தியில அடிச்ச மாதிரி பல நாடுகளுக்கு உணர்த்தியது. அதே போன்று திரு ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு F-16 விமானங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸை சப்ளை செய்வது குறித்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. அது என்ன ஸ்டேட்மெண்ட், அமெரிக்காவின் இரட்டை வேடத்தை எப்படி அவர் சுட்டி காமிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சில வருடங்களுக்கு முன்பு போலந்து நாடு சவுத் கொரியாவிடம் இருந்து 42 FA-15 விமானங்களை வாங்குவதற்கு ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. இந்த வருடம் 12 FA-50 விமானங்களை சவுத் கொரியா போலந்து நாட்டிற்கு சப்ளை செய்ய உள்ளாங்க. மீதமுள்ள விமானங்களை 2025 வருடத்திலிருந்து 2028 வருடத்துக்குள் சப்ளை செய்ய இருக்காங்க. அதே போன்று பிலிப்பைன் நாடு சில வருடங்களுக்கு முன்பு சவுத் கொரியாவிடம் இருந்து 12 FA-50 விமானங்களை வாங்கியிருந்தாங்க. ஈராக் நாட்டிற்கும் FA-50 விமானங்களை சவுத் கொரியா ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இது போன்ற உலகின் பல நாடுகளுக்கு தன்னுடைய விமானங்களை சவுத் கொரியா ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில மலேசியா 18 லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட்களை வாங்குவதற்கான டெண்டரை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டெண்டர்ல சவுத் கொரியா எதிர்பார்க்காத விதமா இந்தியாவின் தேஜஸ் விமானம் ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுத்தது. தேஜஸ் விமானம் மலேசியாவின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விமானமா தேர்வானது. ஆனா சில வாரங்களுக்கு முன்பு சவுத் கொரியாவின் விமானத்தை மலேசியா தேர்வு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சில சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. நம்ம சேனல்ல கூட இது தொடர்பா ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஆனா இன்னும் மலேசியா அதிகாரப்பூர்வமா எந்த விமானம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அறிவிக்கல. இந்த சூழ்நிலையில சவுத் கொரியாவின் FA-50 விமானத்தை பயன்படுத்தி வரும் பிலிப்பைன் விமானப்படை ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தங்கள் விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வரும் 12 FA-50 விமானத்துல 9 விமானங்களை ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாததனால கிரவுண்ட் செஞ்சிட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பிலிப்பைன் விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள FA-15 விமானத்திற்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் சவுத் கொரியாவிடம் இருந்து வராததனால 9 விமானங்களை கிரவுண்ட் செஞ்சிருக்கோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சவுத் கொரியாவிற்கு தங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தேவை அப்படின்னு பல மாதங்களுக்கு முன்பே தெரிவித்திருந்தும் சரியான நேரத்துல ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை செய்யல அப்படின்னு பிலிப்பைன் விமானப்படை அதிகாரிகள் குற்றம் சுமத்துறாங்க. சவுத் கொரியாவிடம் இருந்து எப்பொழுது ஸ்பேர் பார்ட்ஸ் வர இருக்குது அப்படின்னு உறுதியான தகவல் எதுவும் கிடைக்கல. அதனால இந்த விமானங்களை ஆபரேட் செய்வது கேள்விக்குறியாயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்ப புயலை கிளப்பி இருக்கு. சவுத் கொரியாவின் FA-50 விமானங்களை மலேசியா வாங்குனாங்கன்னா இதே போன்று ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காமல் திண்டாட வேண்டிய நிலை இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. பிலிப்பைன் நாடு 2014 வருடம் 12 FA-50 விமானங்களை $420 மில்லியன் செலவுல சவுத் கொரியாவிடம் இருந்து வாங்கினாங்க. இந்த விமானங்களை 2017 வருடம் தான் பிலிப்பைன் விமானப்படை இயக்க ஆரம்பிச்சாங்க. இயக்க ஆரம்பித்து
இவ்வளவு குறைவான வருடத்துல ஸ்பேர் பார்ட்ஸ் தட்டுப்பாட்டை பிலிப்பைன் எதிர்கொள்றாங்க. இவ்வளவு நாள் சரியான ஒரு காம்படிட்டர் இல்லாததுனால சவுத் கொரியாவின் FA-15 விமானத்தை பல நாடுகள் வாங்கி பயன்படுத்தி வர்றாங்க. ஆனா இப்போ இந்தியாவின் தேஜஸ் விமானம் சவுத் கொரியாவின் FA-15 விமானத்திற்கு ஒரு சரியான டஃப் ஃபைட் கொடுக்குது. காரணம், இந்தியாவின் தேஜஸ் விமானம் சவுத் கொரியாவின் FA-15 விமானத்தை விட எல்லா விஷயத்திலையும் அதிக கேப்பபிலிட்டி கொண்டதா இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுடைய தேஜஸ் விமானத்துல ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய ஆயுதங்களை இணைத்து பயன்படுத்த முடியும். இது போன்ற கேப்பபிலிட்டி கொண்ட ஃபைட்டர் ஜெட் உலகில் வேறு எந்த நாட்டிடமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம தேஜஸ் விமானத்துல உலகின் தலை சிறந்த ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அதுவே FA-15 விமானத்தை கம்பேர் பண்ணோம்னா மிகவும் குறைவான ஆயுதமே அந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் தேஜஸ் விமானம் அதிக காம்போசிட் மெட்டீரியல்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த விமானத்தோட ரடார் கிராஸ் செக்ஷன் மிகவும் குறைவா இருக்கு. இதனால எதிரி ரடார்களால் இந்த விமானத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஆனா FA-15 விமானத்தோட ரடார் கிராஸ் செக்ஷன் தேஜஸ் விமானத்தை விட அதிகமா இருக்கு. இதனால இந்த விமானங்களை எதிரிகளின் ரடார்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். தெற்காசியாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு சவுத் கொரியா தன்னுடைய FA-15 விமானங்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. ஆனா வரும் காலத்துல இந்தியாவின் தேஜஸ் விமானம் சவுத் கொரியாவின் மார்க்கெட்டை உடைத்து தெற்காசிய நாடுகள்ல தன்னுடைய தேஜஸ் விமானத்தை விற்பனை செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சமீபத்துல கூட இந்தியா தேஜஸ் விமானத்தை ஈஜிப்ட் நாட்டுல மேனுஃபேக்சர் செய்வதற்கும் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த டெண்டர்லயும் சவுத் கொரியாவின் FA-15 விமானம் போட்டியிடுறாங்க. இதனால வரும் காலத்துல வரக்கூடிய பல டெண்டர்கள்ல தேஜஸ் மற்றும் FA-15 விமானங்களுக்கு இடையிலே கடுமையான போட்டி நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா சவுத் கொரியாவுடைய FA-15 விமானத்தோட கேப்பபிலிட்டி தேஜஸ் விமானத்தை விட குறைவா இருந்தாலும் சவுத் கொரியா தன்னுடைய விமானத்தை விற்பனை செய்வதற்காக லாபி செய்றாங்க. அதே போன்ற டெக்னிக்க இந்தியாவும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இந்திய விமானத்துடைய செயல்திறன் அதிகமா இருந்தாலும் இந்தியா லாபி செய்யலனா குறைவான கேப்பபிலிட்டி கொண்ட விமானத்திடம் டெண்டரை இழக்க நேரிடும். தற்போது எழுந்திருக்கக்கூடிய FA-15 விமானத்தோட ஸ்பேர் பார்ட் தட்டுப்பாடு பிரச்சனை ஒரு சிறிய பிரச்சனை கிடையாது. ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாம பல கோடிக்கு வாங்கப்பட்ட விமானங்கள் கிரவுண்ட் செய்யப்பட்டு இருப்பது பிலிப்பைன் நாட்டின் பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இந்த பிரச்சனை பல நாட்களுக்கு நீடிக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வரும் காலத்துல பல நாடுகள் FA-15 விமானத்தை வாங்குவதற்கு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் மலேசிய டெண்டர்ல இந்தியாவின் தேஜஸ் விமானங்கள் வெற்றி பெறுதா இல்ல சவுத் கொரியாவின் FA-15 விமானம் வெற்றி பெறுதா அப்படின்னு. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சில வாரங்களுக்கு முன்பு US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் பாகிஸ்தானுக்கு F-16 விமானங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸை சப்ளை செய்வதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட $450 மில்லியன் மதிப்பிலான F-16 விமானங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸை அமெரிக்கா சப்ளை செய்ய போறாங்க. அமெரிக்கா 2018 வருடத்திலிருந்து பாகிஸ்தானுக்கு எந்தவித ராணுவ உதவியும் செய்யாமல் இருந்தாங்க. ஆனா தற்போது அமெரிக்கா எடுத்திருக்க இந்த நிலை இந்தியாவிற்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது தொடர்பாக அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜோ பைடன் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை எதிர்த்து போரிடுவதற்காக தான் F-16 விமானங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸை நாங்க சப்ளை செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி லாய்ட் ஆஸ்டின் அவர்களிடம் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசெம்பிளில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கு அமெரிக்காவுக்கு வந்திருந்தாரு. அப்பொழுது யுனைடெட் நேஷன்ல உரையாற்றிய திரு ஜெய்சங்கர் அவர்கள் பல நாடுகள் தங்களுடைய சுய லாபத்திற்காக தீவிரவாதிகளை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சீனாவுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாரு. அது மட்டும் இல்லாம சில நாடுகளின் செயல்பாடுகளால் UN செக்யூரிட்டி கவுன்சிலோட நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால UN செக்யூரிட்டி கவுன்சில்ல மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த சூழ்நிலையில அமெரிக்க இந்தியர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு நிகழ்ச்சியில திரு ஜெய்சங்கர் அவர்கள் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியின் போது திரு ஜெய்சங்கர் அவர்களிடம் பாகிஸ்தானுக்கு F-16 விமானங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸை அமெரிக்கா சப்ளை செய்வது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு திரு ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு எப்பொழுதும்
அமெரிக்காவிற்கு நல்ல விஷயங்களை கொண்டு வராது. அது பாகிஸ்தானுக்கு மட்டுமே நன்மை பயக்கும். அதனால அமெரிக்கா பாகிஸ்தானுடனான தன் உறவை சரியாக பரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம F-16 விமானங்களுக்கு ஸ்பேர் பார்ட் சப்ளை செய்வது தீவிரவாதிகளை எதிர்த்து போரிடுவதற்கு அப்படின்னு சிலர் சொல்லியிருக்காங்க. ஆனா F-16 விமானங்கள் எந்த இடத்துல டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு, யாருக்கு எதிரா முன்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதனால யாரையும் இந்த ஸ்டேட்மெண்ட்கள் மூலமா முட்டாளாக்க முடியாது அப்படின்னு அமெரிக்காவின் முகத்தில் அறைந்தது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. திரு ஜெய்சங்கர் அவர்களின் இந்த ஸ்டேட்மெண்ட் அமெரிக்க அதிபர் சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட ஸ்டேட்மெண்டிற்கு சரியான பதிலடி கொடுக்கும் வகையில அமைஞ்சிருக்கு. என்ன பொறுத்தமட்டில் தற்போதுதான் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி ஒரு சரியான திசையில நகர்ந்து கொண்டிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியாவிற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்கள் முகத்திற்கு நேராக நீங்க தவறு செய்றீங்க அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய தைரியம் இந்தியாவிற்கு இப்பதான் வந்திருக்கு. சில மாதங்களுக்கு முன்பு இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் இம்போர்ட் செய்வது குறித்து திரு ஜெய்சங்கர் அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்பொழுதும் இது போன்ற சரியான பதிலடிய ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுக்கு கொடுத்தாரு. இப்பொழுதும் F-16 விமானத்துல ஜோ பைடன் அவர்களுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்காரு. திரு ஜெய்சங்கர் அவர்கள் இன்னும் 3 நாட்கள் அமெரிக்காவில் தான் சுற்றுப்பயணம் செய்ய போறாரு. அப்பொழுது அமெரிக்காவின் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் மற்றும் ஜோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகளை அவர் சந்தித்து பேச உள்ளார். இந்த சந்திப்பின் போதும் பாகிஸ்தானுக்கு F-16 விமானங்களுக்கான ஸ்பேர் பார்ட் சப்ளை செய்வது குறித்து அவர் கடுமையான கண்டனங்களை பதிவிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.